பல்வீர் சிங் பல்பிடுங்கிய விவகாரம் தொடங்கி மரக்காணம் கள்ளச்சாராய மரணங்கள் வரை அடுத்தடுத்து சறுக்கல்களை சந்தித்து வந்தது முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உள்துறை நிர்வாகம். இது போன்ற சம்பவங்களுக்கு பொறுப்பாக இருக்கும் உள்துறை செயலாளர் துடிப்பாக செயல்படவில்லை என்றும் அதனால் பொறுப்பில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் குரல்கள் எழுந்தன. தமிழ்நாட்டின் பாதுகாப்பு, மாநில நிர்வாகம், புலனாய்வு, சட்டம் ஒழுங்கு என முக்கியமான அதிகாரங்களுடன் இருக்கும் துறை உள்துறை. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சரின் கீழ் நேரடியாக வரும் துறையாகவும் இருக்கிறது. அதிகார மையத்தில் அதிக பொறுப்புகள் கொண்ட இந்த துறை செயலாளரை நியமிக்க முதல்வர் ஸ்டாலினே களத்தில் இறங்கினார். அப்படி மிகுந்த நம்பிக்கையுடன் அவர் சீனுக்கு கொண்டு வந்த அதிகாரிதான் அமுதா IAS. அதிரடிகளுக்கு பெயர் போன அதிகாரியாக அறியப்படும் அமுதா கடந்த ஆண்டு மே மாதம் தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். இவ்வளவு அதிகாரமிக்க பொறுப்புக்கு ஒரு பெண் அதிகாரியை நியமித்தது மாநில அளவில் வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் ஒரு சேர உண்டு பண்ணியது. ஆனால் சட்டம் ஒழுங்கு குறித்து அடுத்தடுத்து எழுந்து வரும் விமர்சனங்களால் அமுதாவை உள்துறையில் இருந்து மாற்றி வருவாய் மற்றும் பேரிடர் துறை செயலாளராக நியமித்திருக்கிறது திமுக அரசு. ஸ்டாலின் மலை போல் நம்பிய அதிகாரிகள் அவரை கைவிட்டது இது முதல் முறை அல்ல. சைலேந்திரபாபு, இறையன்பு என்று நீளும் அந்த வரிசையில் இப்போது இணைந்திருக்கிறார் அமுதா IAS. இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போது 4 முக்கிய சம்பவங்கள் பின்னணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த மே மாதம் தமிழக போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை இடையே மோதல் வெடித்தது. ஆயுதப்படை காவலர் ஆறுமுக பாண்டி அரசு பேருந்தில் டிக்கெட் எடுக்க மாட்டேன் என்று நடத்துனருடன் வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாக பரவியது. அந்த வீடியோ வழியே காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த மோதல்கள் பொதுவெளிக்கு வந்தது. இந்த பிரச்சனை தீவிரமடைந்ததால் சென்னை, நெல்லை, ஈரோடு என தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் 30க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளுக்கு நோ பார்க்கிங்கில் பேருந்தை நிறுத்தியது, அதிக பயணிகளை ஏற்றியது உள்ளிட்ட போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக போலீசார் அபராதம் விதிக்க தொடங்கினர். அரசு கட்டுப்பாட்டிற்குள் வரும் இரு துறைகளும் இப்படி மாறி மாறி மோதிக்கொள்வதும் பழிவாங்குவதும் தொடர பல்வேறு விமர்சனங்கள் ஆளும் அரசுக்கு எதிராக எழுந்தன. இதனால் ஸ்டாலினே நேரடியாக தலையிட்டு இருதுறை செயலாளர்களும் கலந்து ஆலோசித்து உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து உள்துறை செயலாளர் அமுதா போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பின்னரே இந்த விவகாரம் முடிவுக்கு வந்தது. அமுதா IAS மீது சிறு சுடராக எழுந்த அதிருப்தி தீயாக மாறியது. திருவண்ணாமலை மாவட்ட குற்ற ஆவண காப்பகத்தில் ADSP-யாக பணியாற்றி வந்த வெள்ளதுரை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவத்தில் தான் அதிரடி நடவடிக்கைகளுக்கு பெயர் போன வெள்ளதுரை காவல்துறையில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று பெயர் எடுத்தவர். மே மாதம் 31ஆம் தேதி காவல்துறையில் இருந்து ஓய்வு பெறுவதாக இருந்தவரை மே 30ஆம் தேதி சஸ்பெண்ட் செய்வதாக உத்தரவிட்டார் உள்துறை செயலாளர் அமுதா. 2013ஆம் ஆண்டு வெள்ளதுரை சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பாச்சேத்தி காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட குமார் என்பவர் மர்மமாக மரணமடைந்ததாக CBCID வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தது. இந்த வழக்கு முடிவடையாத நிலையில் அதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் வெள்ளதுரை மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை பாய்ந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் சஸ்பெண்ட் உத்தரவை எதிர்த்து வெள்ளதுரை தரப்பு உயர்நீதிமன்றத்தை நாடவும் தயாராக இருந்தது. அதற்குள் அந்த உத்தரவை ரத்து செய்து ஆணையிட்டார் அமுதா. சஸ்பெண்ட் விவகாரம் குறித்து முதல்வருடன் ஆலோசனை நடத்தவில்லை என்றும் அமுதா தன்னிச்சையாக செயல்பட்டதாகவும் அவர் மீது புகார்கள் எழுந்தன. வெள்ளதுரையை பணி ஓய்வு பெற அனுமதிக்கலாம் என DGP சங்கர் ஜிவால் நோட் போட்டு இருந்தும் முதல்வர் அலுவலகத்துக்கு தெரியப்படுத்தாமல் சஸ்பெண்ட் நடவடிக்கையை அமுதா மேற்கொண்டதா முதலமைச்சர் ஸ்டாலின் கடிந்து கொண்டதாகவும் சொல்லப்பட்டது. கடந்த ஜூன் மாதத்தின் மத்தியில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த 67 பேர் வரை உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். மக்களவைத் தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகளையும் வென்ற திமுகவின் வெற்றி களிப்பை சிதைக்கும் விதமாக நடந்த இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவமே ஆளும் திமுக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய ஆதாரமாக அமைந்தது. அதற்கும் ஒருபடி மேலாக திமுகவின் கூட்டணி கட்சிகளே இந்த சம்பவத்துக்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி விவகாரம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்பட்டது. அப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நெருங்கி இருந்ததா நம்பிய சிலர் இப்படி செய்துவிட்டார்களே என்று கடுமையான கோபத்தில் அவர் இருந்ததாக கூறப்படுகிறது. உள்துறையின் செயலாளராக இருக்கும் அமுதா IAS-இன் கீழ்தான் சட்டம் ஒழுங்கு மற்றும் மதுவிலக்கு அமலாக்கம் ஆகியவை வருகின்றன. இந்நிலையில் இது இரண்டிலுமே கோட்டை விட்ட அமுதா IAS மீது அதிருப்தி அதிகரித்தது. அப்போதே அமுதா பணியிட மாற்றம் குறித்து ஸ்டாலின் ஆலோசித்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் கள்ளக்குறிச்சியின் SP-யாக இருந்த சமேசிங் மீனா சஸ்பெண்டுடன் DSP, இன்ஸ்பெக்டர், சட்டம் ஒழுங்கை சேர்ந்த 9 காவல்துறையினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அதே நேரம் அமுதா மீது எந்த நடவடிக்கையும் பாயவில்லை. இந்த நிலையில்தான் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே கடந்த ஆண்டு பட்டினப்பாக்கம் கடற்கரையில் ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அதற்கு பழிதீர்க்கப்பட்டதா என்ற கோணத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் மரண வழக்கை விசாரித்து வருகிறது காவல்துறை. தேசிய கட்சியின் மாநில தலைவர் தலைநகரில் பட்டப்பகலில் வெட்டி கொல்லப்பட்டார். இங்கு விளிம்புநிலை மக்களின் நிலை என்ன, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கினர். இதன் பின்னர் IPS அதிகாரிகள் அதிரடியாக
ஒவ்வொருவராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இப்போது அந்த வரிசையில் IAS அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில்தான் உள்துறை செயலாளர் அமுதாவும் சிக்கியிருக்கிறார். முதல்வருக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவராக இருந்த அமுதா IAS-இன் இந்த பணியிட மாற்றமே இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது.